வணக்கங்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8இல் இருக்கிறது, 9இல் இருக்கிற. 8ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது பிரயாணங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பாக்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடு அங்கே இருக்கும்போது திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். இருந்தாலும் பேச்சுவார்த்தை பண்ணும்போது கொஞ்சம் கிளாரிட்டியாக பேசிக்கிங்க. ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காமல் கொஞ்சம் மைல்டாக நியூட்ரலாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3 6ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9இல் இருக்கும்போது பிரயாணங்கள், வேலையில் நிறைய பிரயாணங்கள், புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. 4 5ஆம் அதிபதியான சனி 6இல் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. வண்டி வாகனங்கள், சின்ன சின்ன பழுதுகள், வீடு பராமரித்து இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான குரு 9இல் இருக்கும்போது 3 6 9 பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், வேலையில் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி 9 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா இப்போ 9இலே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். தசாபுக்தி பலன்கள் பார்த்தா துலா லக்னமாகுது, சூரிய தசாபுக்தி. சூரியன் 11ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு 8இல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக சந்திர தசாபுக்தி திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் கொஞ்சம் எமோஷனாக இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே படிப்படியாக சரியாகி எல்லாமே அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் எந்தவித வருத்தமும் கிடையாது. ஸோ கொஞ்சம் பிரயாணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். துலா லக்னமாகுது செவ்வாய் தசாபதி செவ்வாய் 7இல் ஆட்சி பலமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது. துலா லக்னமாகுது ராகு தசாபதி. ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5இல் இருக்கும்போது இந்த நேரத்தில் செயற்கை கரு தரிக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள், சர்ப வழிபாடுகள், ஸோ எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். துலா லக்னமாக குரு தசாபதி 3 6ஆம் அதிபதி 9இல் இருக்கும். பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். துலா லக்னமாக சனி தசாபதி நந்திரங்கள். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 5ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தா ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஏதாச்சும் லோன் போட்டு பழைய வீடை கொடுத்துட்டு புது வீடு வாங்குறது, புதிய வண்டிகள் வாங்குறதுக்கான வண்டி பராமரிப்பு வேலைகள், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தார்கள். புதன் பார்த்திங்கன்னா 10இல் ஆட்சி பலதும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது தசாபதி. கேது 11இல் இருக்கும்போது ஏதாவது கேசஸ் நடந்துட்டுருந்ததுன்னா இப்போ அந்த கேஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதில் வெளியில் ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதம். துலா லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் உங்களுக்கு 9இல் இருக்கும்போது 8ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியன் வரும். அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா லக்னமாக இருந்து சுக்கிரன் பார்த்திங்கன்னா அவர் 8ஆம் அதிபதி போதே கொஞ்சம் வெளிநாடு பிரயாணங்கள், வெளிநாடு விசா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனைங்க, மனதார டெய்லி ஒரு இறைவனை மனதார இறைவனை நினச்சி பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக்கில் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி யார் யாரை பாதிக்கும். ஸோ எல்லாருமே ஜென்ரலாக ஒரு ராசி பலனை பார்த்து எனக்கு ஜென்மகுரு வந்துருச்சு, எனக்கு டென்ஷனாக இருக்குது, ஐயோ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறீங்க. அது என்றைக்குமே சந்திரனை மையமாக கொண்டு பார்க்குறது குரு பேச்சில் தான் பார்க்குறோம், ராசியில் பார்க்குறோம். பட் லக்னத்துக்கு பார்க்கணும். லக்னத்துக்கு பார்க்கும்போது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஜென்ரலாக சொல்கிறேனே எப்படிலாம் குரு பேச்சு உங்களை பாதிக்குங்கிறது என்ன மாதிரி விஷயம்னா, நம்பர் 1, உங்கள் லக்னத்துக்கு குரு தசாபுக்திகள், அதாவது குருவுடைய தசாபுக்திகளோ இல்லாட்டி உங்களுக்கு நடக்கிற தசாபுக்திகளோ குருவுடைய நட்சத்திரம் நடக்கிற தசாபுக்திகள் நடந்ததுன்னா அப்போ உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் ஒரு
டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுவும் அது நெகட்டிவான இடத்துல இருந்தால். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5 8ஆம் அதிபதி சிம்மராசிக்கால் வந்து 5 8ஆம் அதிபதி குரு வந்து பெரிய ஐயோ அஷ்டம குரு பயங்கர டென்ஷன் பண்ணுவார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா டிகிரி வைஸ் பார்க்கும்போது இவருடைய லக்னம் நம்ம விஜய் சாருடைய லக்னமும் பார்த்திங்கன்னா 5 8 தான் வரும். பட் என்னென்னா அவருடைய ஜனகால ஜாதகத்தில் குரு கும்பத்தில் இருக்கிறனால சனியும் குருவும் வந்து ஒரு பரிவர்த்தனையில் போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய யோகமாக மாறிடுது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு ராசி பலனை வச்சு முடிவு பண்ணாமல் அதுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா தான் தெரியும். அது மட்டும் உங்களுக்கு அந்த குரு திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்ததுனா தான் அது எஃபெக்ட் ஆகும். அது நடக்கலைன்னா அதோடைய பர்சன்டேஜ் வந்து மிஞ்சி போனால் ஒரு 5% தான் நடக்கும். எல்லா காலமும் அப்படியே ஒரு வருஷமும் போட்டு அடிக்கும் உதைக்கும்னு சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப தவறுதலான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவர் பிரயாணிக்கிற நட்சத்திரங்கள் அது ரொம்ப மேஜராக வேலை செய்யும். உதாரணத்துக்கு வந்து குரு வந்து கடகத்துக்கு வந்து பயிற்சியாகி போகும்போது அவர் சுயசாரத்தில் இருப்பார். ஸோ புனர்பூசத்தில் போவார். அதுக்கப்புறம் பூச நட்சத்திரத்தில் போவார். ஸோ பூச நட்சத்திரத்தில் போகும்போது என்ன ஆகும்னா சனியுடைய விஷயங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு சனி திசை நடக்கிறவங்க சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுக்கும். ப்ளஸ்ஸும் கொடுக்கும் மைனஸும் கொடுக்கும். அவங்க ஜனனகால ஜாதகத்தை வச்சு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஆயில்யத்துக்கு போகும். ஸோ ஆயில்யத்துக்கு போகும்போது எப்படி இருக்குது அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து பொதுப்படையாக வந்து ஒரு குரு வந்து இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க குருங்கிறவரை வந்து பார்த்திங்கன்னா நல்லவர் அவர் எல்லாமே கொடுத்துறாரு. அப்படி கிடையாது. எல்லா லக்னத்துக்கும் வந்து குரு வந்து நல்லவரானா கிடையவே கிடையாதுங்க. சிம்ம லக்னத்துக்கு வந்து 5 8ஆம் அதிபதி குரு. ஸோ 5 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இடத்துல அமைஞ்சார்னா அது 11ல் அமைஞ்சார்னா அது விபரீத ராஜகமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கேனாச்சும் அமைஞ்சிச்சுன்னா அது ஒரு பெரிய மைனஸாக போடும். ஸோ குரு பயிற்சியை வந்து பிளைண்டாக எடுத்துக்காதீங்க. உதாரணமாக சொல்ல போனால் அதே குரு கன்னி ராசிக்காரர்கள் வந்து 7ஆம் அதிபதியும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி வரும். ஸோ நாங்கள் லக்னத்துக்கு வந்து 7 7 பாதகஸ்தானம். அது வந்து கண்டிப்பாக ஒரு பாதகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அந்த தசாபுத்தி காலங்களில் தான் உண்மையாக. ஸோ குருவை வந்து நீங்கள் பிளைண்டாக இது வந்து குரு வந்து எனக்கு தப்பாக பண்ணுவார் அப்படி பண்ணாலும் தப்பாகவும் எடுத்துக்காதீங்க ராங்காகவும் எடுத்துக்காதீங்க. அந்த தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு நடக்கணும். இல்லை உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி அந்தரங்கள் அந்த நட்சத்திரம் குருடைய நட்சத்திரம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பாதிப்புகளை அந்த ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் கடகத்தில் கிரகம் இருக்கோ அது மேலே குரு போகும்போது கண்டிப்பாக ஒரு பாதிப்பை உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா 1971 72 பிறந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கடகத்தில் வந்து கேது இருக்கும். ஸோ என்னை எப்படி சொல்கிறேன்னா என்னுடைய ஜாதகத்தில் வந்து கடகத்தில் கேது இருக்குது. ஸோ கடகத்தில் கேது இருக்குன்னா அப்போ குரு வந்து பேச்சியாகி வரார். பேச்சியாகி அங்கே வரும்போது அந்த குருவும் என்னோடய ஜனகால ஜாதகத்தில் இருக்க கேதும் மீட் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக ஏற்படுத்தப்படுறது. அது காலகட்டம் என்ன ஒரு 2 மாதம் வச்சு செஞ்சுருவாங்கன்றது தான் உண்மை. எனக்கு என்ன தான் வேறு ராசி கீசி எது இருந்தாலும் அந்த கேது இருக்கிற இடத்தில் என்ன ஜனகால ஜாதகத்தில் கேது இருக்கிற இடத்துல அந்த குரு போகும்போது கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுமே ஒழிய. ஸோ இது நாடி முறைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி முறையில் பண்ணுறது பர்ஃபெக்டாக வருமே ஒழிய மற்றபடி வந்து ஜென்ரலாக வந்து குரு வந்து ஜென்மத்துக்கு வந்துட்டார் ரொம்ப கஷ்டப்படணும் 7.5 சனி வந்து வச்சு ரொம்ப கஷ்டப்படணுன்றதுலாம் வந்து ரொம்ப தவறுதலான விஷயம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா கூட என்னுடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடலாசிரியர். அவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளத்தை அளித்தா பழனி பாரதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனிங்க அவருக்கு. அவர் என்ன சொல்கிறார் பத்திரிகைலாம் பார்த்தேன் 7.5 சனின்னு ரொம்ப பயங்கரமாக போட்டிருக்கானுங்க. ஆனால் இந்த டைம் தாங்க பணம் கொட்டுதுங்கிறது. காரணம் என்னென்னா ஒரு ஜனகால ஜாதகத்தில் வந்து ஒரு ப்ளஸ்ஸான இடத்துல சனி இருந்து அந்த தசாபுத்தி 8 வரும்போது பெரிய லாபங்கள் அன்றைக்கி வந்து அந்த சொல்கிறார் எனக்கு நேரமே இல்லைங்க அவ்வளோ பணம் வருதுங்கிற மாதிரியான விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜென்ரலாக எடுத்து மன உளைச்சல் பட்டுக்கிட்டு ஐயோ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும். இந்த யூடியூப்பில் வந்து உள்ள ப்ராப்ளமே என்னென்னா எந்த விஷயமாக இருந்தால் பிளைண்டாக நம்பிடுறது. ஐயோ எனக்கு இங்கே இருக்குங்க அங்கே இருக்குங்க அந்த மாதிரி இல்லைங்க. அது உங்கள் ஜனகால ஜாதகத்தில் எப்படி லிங்க் ஆகுது அந்த தசாபுக்தியிலோட எப்படி லிங்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணும் இல்லையா. ஜென்ரலாக வந்து குரு பயிற்சி இப்போ பலன்களை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்கிறது தான் உண்மை. ஸோ மற்றபடி என்னங்க இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.